குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய உளுந்து பணியாரம், உளுந்து வடை இது வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை உளுந்து போண்டா. இது ஒரு பிகினர்ஸ் கூட எப்படி செய்கிறது, கொஞ்சமாக ஊற வச்சு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக மிக்சியில் அரைச்சி எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது கூட தேங்காய் பால் பாயாசம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு உளுந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்குங்க. தண்ணி இல்லாத இருக்கணும், அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதில் மிக்சியில் எப்படி அரைக்குதுன்றதால ஒரு 2-3 டிப்ஸ் இருக்குது, அதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. மிக்சியில் தண்ணி நல்லா ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஊற வச்ச அந்த உளுந்தை போட்டு ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாத பல்ஸில் ஒரு 5 தடவை ஓட்டிட்டிங்கன்னா அந்த குறையாக இருக்கிறது எல்லாமே மசிஞ்சு நல்லா நேவாட்டம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தண்ணியே இல்லாத நீங்கள் பல்ஸில் ஓட்டும் போது அந்த நல்லா சுற்றி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். எங்கேயுமே நிற்காத மாவு ஃபுல்லாக சுற்றி அரைஞ்சிரும். சுத்தமாக அரைச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டு திருப்பியும் நீங்கள் பல்ஸில் ஓட்டினாலும் சரி, இல்லை மிக்சி நல்லா ஓட விட்டாலும் சரி, நல்லா மாவு புதுன்னு ஒவ்வொரியாகி ஆட்டி உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு என்ன மிக்சியில் அரைக்கிறதுல கொஞ்சம் ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு உளுந்து பஃப்னு வராது, வடையும் பஃப்னு வராது. அதை நீங்கள் அரைச்சி முடித்த உடனே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த உளுந்து மாவை மட்டும் உப்பு எதுவுமே கலக்காத நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த மாவு நல்லா புதுன்னு ஒவ்வொரியாகி வந்துடும். அந்த ஹீட்டு முழுசாக குறைஞ்சி நல்லா கூலாகிட்டு வந்துடும். உளுந்து ஆட்டின அதே மிக்சி ஜாரில் நம்ம 1 கப்பு தேங்காயை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. நல்லா தண்ணி விட்டு அரைக்கலாம். இது நல்லா ஃப்ரீயாக அரைக்கக்கூடியது தான். அரைச்சி நல்லா நைஸாக வந்ததுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட வேண்டியதாங்க. இப்போ பாயாசத்துக்கு தேவையான பொருள்கள்: துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேவைப்படும், முந்திரி பருப்பு கொஞ்சம், ஒரு 5 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு கிராம்பு ஏலக்காய் 2 நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஃப்ரை ஆனதையும் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் துருவில் அந்த நெய்லேயே போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடணுங்க. இப்போ 1 கப்பு தேங்காய்க்கு 1 கப்பு வெல்லம்ன்றது இனிப்புக்கு கரெக்டாக இருக்கும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இது பாகெல்லாம் காய்ச்ச தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த வெல்லத்தில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்காக கரைச்சி அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடணும். அந்த தேங்காய் வச்சுருக்கிற பாத்திரத்துலேயே நான் வடிகட்டிக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலோ ஒரு பாத்திரமோ வச்சு அதில் 1 கப்பு தேங்காய்க்கு 1 கப்பு வெல்லத்துக்கு 3 கப்பு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததையும் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது, பச்சரிசி மாவு விழுது 2ஐயும் சேர்த்து ஒன்றா கொட்டி அடுப்பை ஃபுல்லுலேயே வச்சு நல்லா கரண்டி போட்டு கலக்கி விட்டுட்டு அடி பத்தாத கலக்கி விட்டுறணும். கலக்கி விட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா பபுள் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த இனிப்புக்கோசரம் எடுத்து வச்சுருக்கிற கலவையை வெள்ளை கரைசல் ப்ளஸ் தேங்காய் முந்திரி எல்லாமே போட்டு வச்சுருக்கிற கலவையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு கம்மியில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு நிறுத்திட வேண்டியதாங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் பாயாசம் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச அந்த உளுந்த மாவில் மிக்ஸ் பண்ண வேண்டியது. நமக்கு என்ன தேவையோ, நான் பூஜைக்குன்றதுனால வெறும் சீரகம், மிளகு, பொடியை நறுக்கின இஞ்சி, உப்பு இதனாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எது இருக்குதோ நீங்கள் பொடியாக போட்டு நறுக்கி போட்டு கலந்துக்கலாங்க. இதில் புதினா போட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 5 நிமிஷம் நீங்கள் பீட்டர் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி அந்த பபுள் வர அளவுக்கு நீங்கள் 5 மினிட்ஸ் நல்லா அடித்து நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் அருமையாக இருக்கும். அந்த உளுந்து மாவு போடுறதுக்கு ரொம்ப பிரமாதமாக வரும். இப்போ பிகினர்ஸ் கூட எப்படி போடுறது, கையில் தட்டி எடுத்து அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு சின்ன டீஸ்பூன்
எடுத்துக்குங்க. அந்த எண்ணெய் கம்மியாகவே விட்டுக்குங்க. பாதி வடை வந்து நனைஞ்சா போகுது, மீதி பாதி திருப்பி போடையெல்லாம் நனைஞ்சிரும். அதனால் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டு லைட்டாக அந்த மாவு லாஸ்ட்டாக திரும்புகிற நேரத்துக்கு உள்ளுக்குள்ளேயே மடித்து விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக ஃபோல்ட் ஆகி உங்களுக்கு பணியாரம் மாதிரியே இருக்கும். பார்த்தா எண்ணெயில் மிதக்கும் பணியாரம் அப்படின்னு கூட டைட்டில் வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு கரெக்டாக உங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அடுப்பை கம்மியிலேயே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க, எண்ணெய் குடிச்சிரும். ஒரு மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கீழே நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டிங்கன்னா மேலேயும் உங்களுக்கு வெந்துடும். எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. அருமையான ஒரு எண்ணெயில் மிதக்கும் பணியாரம், உளுந்து போண்டா, உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோங்க. இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டிலேருந்து பிகினர்ஸு மிக்சியில் எப்படி செஞ்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்த்து ஒரு அரை மணி நேரம் திடீர் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி போடுறதுக்கு உண்டான நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.